இந்த காலை உணவு திட்டம் தமிழிந்து பத்திரிகை என்கிற பத்திரிகை வருகிறது. தமிழிந்து என்கிற தமிழ் பத்திரிகை. அந்த பத்திரிகையில் நடுப்பக்க ஆசிரியனாக இருந்த சமஸ் என்கிற கட்டுரையாளன், அந்த சமஸ் என்கிற கட்டுரையாளன் அன்றைய தினம் 2011 இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற அம்மையார் ஜெயலலிதா தாயுள்ளம் கொண்டவர் என்கிற காரணத்தால் அவரிடத்திலே சென்று ஒரு கோரிக்கையை கொடுத்தேன். நான் சொல்லவில்லை, அந்த சமஸ் எழுதியதை சொல்லுகிறேன். அந்த சமஸ் சொல்லுகிறார், நான் தாயுள்ளம் கொண்டவர் என்கிற காரணத்தால் அம்மையார் ஜெயலலிதா இடத்திலே ஒரு கோரிக்கையை கொடுத்தேன். என்ன கோரிக்கை என்று சொன்னால், எங்களுடைய பகுதியெல்லாம் விவசாய பகுதி, விவசாய தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. காலையிலே தொழிலுக்கு வேலைக்கு செல்கிற பொழுது அந்த குழந்தைகள் காலை உணவு இல்லாமல் பள்ளிக்கு செல்கிறார்கள். அவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துங்கள், நடைமுறைப்படுத்துங்கள் என்று ஜெயலலிதாவிடத்திலே கேட்டேன். ஆனால் இந்த அம்மையார் இருந்த 6 ஆண்டு காலமும் நிறைவேற்றவில்லை. யார் சொன்னது? சமஸ் என்கிற பத்திரிகையாளர். நான் சொல்லல, திமுகவை சேர்ந்த அன்பு சகோதரர் வடராஜா சொல்லல, உதயசூரிய சொல்லல, நடுப்பக்க பத்திரிகையாளராக இருந்த சமஸ் சொன்னார். அதன் பிறகு வந்த ஓ பன்னீர்செல்வத்தில கேட்டோம், அவரும் நிறைவேற்றவில்லை. 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இடத்துல கேட்டேன். அம்மையாருக்கு தான் குழந்தைகள் இல்லை, அவர்களுக்கு அதை பற்றி அக்கறை இருந்திருக்காது. குழந்தை பெற்ற இருக்கிற பழனிசாமி இடத்திலே நான் கேட்டேன், எப்படியாவது இந்த குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று அவரிடத்திலே நான் கேட்டேன். அவர் சொன்னார், நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். 4 ஆண்டுகள் முடித்து விட்டது, செய்யவில்லை. நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை சந்திக்கவில்லை, கேட்கவில்லை. கேட்காமலேயே, கோரிக்கை வைக்காமலேயே காலை உணவு திட்டத்தை நிறைவேற்றி தந்திருக்கிற முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பெருமையோடு பாராட்டிய செய்தி வரலாறு.